இந்த சாதனை எப்பயுமே எனக்கு கேள்வி கேட்டு டார்ச்சர் பண்றாள, அவளை இன்னைக்கு நான் ஒரு வழி பண்ண போறேன். என்னக்கா என் பேர் தான் சொல்றீங்க போல? உன் பேர் தான் சார் நான் சொல்றேன். சரி, எனக்கு செம்ம போர் அடிச்சிச்சு. இன்னைக்கு நான் சொரன்ட்டு லீவ் போட்டேன். ஆனா செம்ம போர் அடிச்சிச்சுக்கா நீங்க எல்லாமே. சரி, என் ஸ்கூல்ல நான் நிறைய கத்துட்டு வந்தேன். அதுல உன்கிட்ட இருந்து ஒண்ணு கேட்டா? நானே அதான் கேட்கலான்னு நின்னேன். சொல்லுங்க. உன்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் இருக்கு. அது நீ 1000 ரூபாவா செலவு பண்ற. என்ன ஆகும்? நாக்கா கேள்வி இது எல்லாருக்குமே தெரியுங்க. இது காலி ஆயிடும் பேக்கெட்ல இருக்கிறதெல்லாம். நீ சொல்றது கரெக்ட் தான். இதுல திருவள்ளுவர் ஒரு திருக்குறள் எழுதியிருக்காரு. எனக்கு தெரியாம எப்படி இருக்கும்? சரி சொல்லுங்க. நெடுங்கடல் எனக்கு தெரியும் குரலே. சொல்லு. நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடித்தெள்ளி தானல்கா தாகிவிடும். இதுக்கு எனக்கு இது புரியலாது, சொல்ல விடு. சரி சொல்லுங்க. இப்போ ஆகாயம் இருக்குல்ல, அது ஒரு கடல்ல இருந்து தண்ணி உறிஞ்சுக்கிட்டே இருந்து மழை பெய்யாம இருந்தா அந்த கடலே வத்திடும். அதுதான் இதோட மீனிங்கே. சூப்பர்க்கா. இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? நானா, இப்போ உன்கிட்ட 10,000 ரூபாய் இருந்துச்சுல்ல, அத நீ செலவு பண்ணிட்டே இருந்தா அத முடிஞ்சிரும். இல்லைன்னா கடல்ல இருந்து தண்ணி உறிஞ்சாலும் அதுவும் முடிஞ்சிரும். இதே நீ அந்த 1000 ரூபாய் எடுக்கிறல்ல, அந்த 1000 ரூபாய் எடுக்கிறதுல அந்த 1000 ரூபாய் இன்னொரு வழி, அதுக்கு திருப்பி இன்னொன்னு நீ அதுக்கே திருப்பி 1000 ரூபாய் குடுக்குற மாதிரி ஏதாவது ஒரு வழி செஞ்சனா கடல்ல இருக்க தண்ணியும் வத்தாது, உன் பாக்கெட்ல காசும் வத்தாது. ஆமாக்கா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். இதுக்கு யாருக்கு நன்றி சொல்லணும்? நம்ம திருவள்ளுவருக்கு தான் நன்றி திருக்குறள். நன்றி திருவள்ளுவர்.